நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பேசுகிற சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவனை திட்டாத இதை எப்படி சொல்லலாம்? பொதுவாகவே யாராச்சும் ஒருத்தருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பர்சனை திட்டும் போது அவனை எதுக்கு திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபேவராக பேசுவாங்க. ஸோ அதை திட்டாத அப்படிங்கிறது தான் டோன்ட் ஷவுட் ஹிம் அப்படின்னா அவனை திட்டாத, அவனை எதுவும் சொல்லாதன்னு அர்த்தம். அவளை திட்டாத அப்படிங்கிறது டோன்ட் ஷவுட் ஹர் அப்படின்னு சொல்லுவோம். அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? அதுவும் உண்மை இல்லை, இட்ஸ் நாட் ட்ரூனா இது உண்மை இல்லை, அது உண்மை இல்லை அப்படிங்கிறத தட்ஸ் நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லுவோம். தட்ஸ் நாட் ட்ரூ அப்படின்னா அது உண்மை இல்லை, இட்ஸ் நாட் ட்ரூ அப்படின்னா இது உண்மை இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அடிக்கடி சாப்பிட வேண்டாம். ஒரு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்கு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா அடிக்கடி சாப்பிடாதீங்க, அதனால தான் உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகலை, ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை டோன்ட் ஈட் அஃபன் அப்படின்னா அடிக்கடி சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான். ஜென்ரலாகவே குழந்தைங்க ஏதோ ஒரு பொருள் வேறு குழந்தை எடுத்தால் தான் அந்த பொருளை எடுத்துக்கிட்டு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் ஐ டோன்ட் கிவ் இட் அப்படின்னா நான் இதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஐ டோன்ட் கிவ் இட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, ஒரு முக்கியமான விஷயம், அந்த விஷயத்தை நம்மளை செய்ய வேணாம்னு சொல்லுவாங்க. இல்லை நான் அதை செஞ்சே ஆகணும், அதை செய்ய வேணும், நான் அதை செஞ்சே ஆக வேண்டும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? பொதுவாக தூய தமிழில் யாரும் பேச மாட்டோம். நான் அதை செய்யணும், நான் அதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? நான் அதை செஞ்சே ஆகணும், ஐ ஹாவ் டு டூ இட் அப்படிங்கிறது தான் நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. காலேஜில் குரூப் ஸ்டடீஸ் பண்ணுவோம், ஸ்கூலில் குரூப் ஸ்டடீஸ் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிப்போம். அப்போ வேறு ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா, நான் அவங்க கூட சேர்ந்துக்கலாமா படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஏதோ கிரிக்கெட் டீமில், இல்லை ஏதோ ஃபுட்பால் டீம், டென்னிஸ் டீம், சம்திங் ஏதோ ஒரு டீமில் நான் இதில் ஜாயின் பண்ணிக்கலாமா, நான் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா, நான் அவங்க கூட சேர்ந்துக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? பெர்மிஷன் கேட்பாங்க இல்லையா நம்மக்கிட்ட நான் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாமா, அவங்க கூட சேர்ந்துக்கலாமா அப்படின்னு சொல்கிறத மே ஐ ஜாயின் வித் யூ. மே ஐனா ஒரு ரிக்வெஸ்ட்டாக, ஒரு பொலைட்டாக கேட்குற மாதிரி, மே ஐ ஜாயின் வித் யூ, நான் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறது தான் மே ஐ ஜாயின் வித் யூ அப்படின்னு சொல்லுவோம். அங்கே ஒரு விளக்கு இருக்குது, அங்கே ஒரு லைட் இருக்குது. அந்த லைட் கிட்ட தான் ஒரு ரோட் கட் ஆகும். நீங்கள் அதில் போங்க, அங்கே ஒரு லைட் இருக்கும், அங்கே ஒரு தண்ணி டேங்க் இருக்கும், அங்கே ஒரு தண்ணி தொட்டி இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு லேண்ட்மார்க் வச்சு சொல்லுவோம். அங்கே ஒரு இது இருக்கும், அங்கே ஒரு அது இருக்குன்ட்டு. ஸோ அதை தேர் இஸ் எ லேம்ப், தேர் இஸ் எ வாட்டர் டேங்க் அப்படிலாம் சொல்கிறது தான் எப்படி சொல்கிறது. நான் சிக்கலில் இருக்கேன், நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன், நான் ஒரு சிக்கலில் இருக்கேன் அப்படி சொல்கிறத எப்படி சொல்லலாம்? நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன்ப்பா, நான் ஒரு சிக்கலில் இருக்கேன், என்னை எதுவும் கேட்காதீங்க, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல அப்படிங்கிறத ஐம் இன் எ ட்ரபிள் அப்படின்னா நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கேன், நான் ஒரு சிக்கலில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு தெரியாதா இதை எப்படி கேட்கலாம்? உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறத டோன்ட் யூ நோ, உங்களுக்கு அது தெரியாதா அப்படிங்கிறத டோன்ட் யூ நோ தட் அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் யூ நோ அப்படின்னா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறது. நம்ம சேனலில் இந்த மாதிரி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோட வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருக்கான்ட்டோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சென்டென்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை அப்லோட் பண்ணிவிடுவேன். Stay tuned for next video. Tata.